ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஏஓடி என்று அழைக்கப்படும் அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட அனிமே ரிவ்யூ தான் guys. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே ரிவ்யூ அண்ட் நான் தான் உங்களுடைய சென் பாய். ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏஓடி இன்ஸ் அட்டாக் ஆன் டைட்டன்ஸோட ரிவ்யூ தாங்க கைஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் இன்னும் யாரும் பார்க்காம இருந்தால் தயவு செஞ்சு போய் இங்கிலீஷ், ஜாப்பனீஸ் டப்ஸில் எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷனாச்சும் பாருங்கள். இதில் நான் லைட்டாக சஜஸ்ட் பண்ணுறது யாருன்னா தமிழ் அனிமே வாய்ஸ் ப்ரோ தான். அவரோட சேனலில் தான் நானும் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ் அப்புறமா ஜாப்பனீஸில் பார்த்தேன். அது வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அதனால தான் நான் அவர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அவரோட சேனலில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அந்த சேனலில் பாருங்கள். ஏன்னா இது வந்து அட்டாக் ஆன் டைட்டன்ஸை லைட்டாக டீஸ் பண்ணிடுவோம், கன்ஃபார்ம் டீஸ் பண்ணிடுவோம். அதோடைய ப்ரோட்டாகனிஸ்ட் யார், அந்த டைட்டன்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ் பண்ணிடுவோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அனிமேவோ இல்லை எக்ஸ்ப்ளனேஷனோ பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் பேர் தான் எரன் ஏகல். ஹீ இஸ் த ப்ரோட்டாகனிஸ்ட். இவர் வாழ்கிற இடம், பிறந்தது எல்லாமே ஒரு 3 சுவர்களுக்குள்ளே தான் இவர் பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார். இவர் வளரும் போது அந்த சுவர்கள் இருக்கிற எல்லோரும் சொல்கிறாங்க, ஏன் நம்ம இந்த சுவர்களுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப உனக்கு வந்து பிடிக்கல எரநேகர்னு கேட்கும்போது, ஏன்னா எரநேகருக்கு வந்து இது வந்து ஒரு ஜெயில் மாதிரி தெரியுது. மற்றவங்களாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, வெளியே பார்த்தா ஒரே டைட்டன்ஸ், இந்த டைட்டன்ஸ்குள்ளே நம்ம வந்து கடி வாங்கி சாவறதுக்கு பதில் நம்ம உள்ளே இருக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம எரநேகருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது. நம்ம ஏன் வெளியே போய் இந்த கடல், மலை இதெல்லாம் பார்க்கலாம் நினைக்கும் போது எரநேகருக்கு வந்து இந்த சுவரை விட்டு வெளியே போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். எரநேகருக்கு எப்படி இந்த சுவர்களுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் இந்த கடல், மலையெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தா ஆர்மின் என்றவர் தான் எரநேகரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. இவருடைய அப்பா, ஆர்மினோட அப்பா அம்மா தான் ஆர்மினுக்கு இதெல்லாம் ஒரு புக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்கில் பார்த்தா கடல், மலை, லாவா, அதாவது எரிமலைகள் இது எல்லாமே இருக்குது. இதை பார்த்தது எரநேகருக்கு வந்து ஒரு பெரிய ஆசை. நாம் ஏன் அந்த வெளியே போய் எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் டைட்டன்ஸ் எல்லாம் அந்த சுவர்களை உடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபஸ்ட் சுவரை உடைக்கும் போது ஹீரோவுடைய அம்மா வந்து ஒரு டைட்டன் வந்து விழுங்கிடும். அந்த டைட்டன் விழுங்கிட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு விஷயம் நினைக்கிறாரு, நான் ஏன் இந்த டைட்டன்ஸ் எல்லாரையும் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோவுடைய அம்மா அதில் இறந்துட்டாங்கல்ல. ஹீரோ ஒரு விஷயம் எடுத்துட்டாரு, இந்த டைட்டன்ஸை நான் கொல்லாமல் இந்த உலகத்தை விட்டு நான் போக மாட்டேன்டான்னு நினைக்கும் போது அதே டைமில் ஹீரோ வந்து ஒரு ஸ்கவுட் டீமில் சேர்ந்து அந்த அட்டாக் அந்த டைட்டன் பவரையும் அடையிறாரு. அந்த டைட்டன் பவர் அவருக்கு எப்படி வந்துச்சு, அது யாரால் வந்துச்சு, அது எதுக்காக வந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஏன் இந்த ஃபஸ்ட்டு கிங், இந்த பவர் வச்சுருக்கவங்க இந்த ஃபஸ்ட் கிங்னு சொல்லுவாங்க, இந்த ஃபஸ்ட் கிங் எப்படி இந்த சுவரை கட்டினாரு, இந்த சுவரை கட்டினதுக்கப்புறம் ஏன் இந்த சுவர்க்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியலன்றதை தான் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரா இல்லையா. கண்டுபிடிச்சி அவருக்கு கிடைச்சிருக்க அந்த டைட்டன் பவரை வச்சு எல்லா டைட்டன்ஸையும் கொன்னாரா, இல்லை வெளி உலகத்துக்கு போனாரா, இல்லை எல்லாத்தையும் அனுபவிச்சாரா, இல்லை வெளி உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொன்னாரான்றதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இல்லை, இந்த அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அனிமேல அட்டாக் ஆன் டைட்டன்ஸும் ஒன்று. இந்த லெஜெண்டரி அனிமேவை உருவாக்குனது ஹஜிமே ஈசயாமான்ற ஒரு கேரக்டர், ஒரு கிரியேட்டர் ஆஃப் அட்டாக் ஆன் டைட்டன்ஸ். ஹஜிமே ஈசயாமா வாயில் பேர் லைட்டாக தூரில். சரி கைஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோ இப்போயே முடிக்க போகிறதில்ல. ஏன்னா எரநேகரை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் என்ன ஹீரோவா வில்லனா என்றதை நீங்கள் அனிமேவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோவா நினைக்கிறீங்களா, அவரை வில்லனை நினைக்கிறீங்களா, இல்லை அவரை கொலைக்காரனாக நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ஃப்ரீடமான ஒரு சுதந்திர பறவையாக நினைக்கிறீங்களான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் எரநேகர்ன்றவர் ஒரு நல்லவர். அதுவும் இல்லாமல் அவர் மக்களை கொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான்னு கேட்டால் தப்பு தான். பட் இருந்தாலும் அவர் ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும்னு இருக்கிறதுக்காக தான் அந்த மக்களை கொன்னாருன்றது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன அவ்வளோ மக்கள் அவர் கொல்லுவான்னு கேட்டால் அது ஒரு சின்ன ஒரு தவறு தான். இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்குறேன், எரநேகர் நல்லவராக கெட்டவரா, இங்கே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே போல் அட்டாக் ஆன் டைட்டன்ஸை மறக்காமல் போய் பார்த்துருங்க. எரநேகர் நினச்சது எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டால் அவர் நினச்ச மாதிரி அந்த டைட்டன்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டார். இருந்தாலும் அவர் நினச்ச மாதிரி அவருக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கல, எதுவுமே அவரால் பண்ண முடியல. அவர் கடைசியில் இறந்தாரான்றது வந்து அவரோட லாஸ்ட் மினிட்லாம் நான் வந்து ரியலாகவே
கண் கலங்கிச்சு, எல்லாமே அழுந்துட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் அனிமேன்னு நான் சொல்லுவேன் அட்டாக் ஆன் டைட்டன்ஸ். தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க காய்ஸ். ஏன்னா ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அனிமே ஆஃப் ஆல் டைம்னு சொன்னால் அட்டாக் ஆன் டைட்டன்ஸை மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் மனசை தொட்ட ஒரு அனிமேனா அது அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் தான். தயவு செஞ்சு போய் எல்லோரும் பார்த்துங்க. இதை நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன், சொல்லணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா இது இந்த அட்டாக் ஆன் டைட்டன்ஸை உருவாக்கின ஹஜிமே இசியாமாக்கு நான் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹஜிமே இசியாமாக்கு ஒரு பெரிய நன்றிகள் கொடுப்பது தமிழ் அனிமே ரிவ்யூஸ் என்ற சேனல் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு நன்றிகள் பல ஹஜிமே இசியாமா. தேங்க்யூ. இத்துடன் உங்களிடமிருந்து இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது சென்பாய். பாய் காய்ஸ்.